அப்ப நீங்க சொல்லும்போது கர்மவாத நம்ம வந்து இப்படி இப்படி நல்லது பண்ணி நம்ம கழிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை. நம்ம பண்ணதுக்கு நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். தேவையில்லாம நம்ம தேவையில்லாம நம்ம அந்த பேசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அடுத்தவங்க கதையை பேசுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுலயே நம்ம நிறைய பாவ மூட்டைகளை சேர்த்துக்கிட்டே இருப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அந்த இன்சிடென்ட் பத்தி காசிப் பேசிட்டே இருக்கிறது. அது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, யார் மேல தப்பு இருக்குன்னு தெரியாது, அது நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த இன்சிடென்ட்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அது தெரியாம இவங்களே டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க உட்காந்து. அந்த மாதிரி ஸ்டோரி டைரக்ட் பண்ண குடும்பம் எல்லாம் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. கிராமத்துல சொல்லுவாங்க பொருளி பேசுறேன்னு சொல்லிட்டு, அதுவாது ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள போயிடும். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்து எத்தனை குடும்பத்தோட பதிவு இருக்குன்னு தெரியுமா அவங்க மைண்ட்ல. சில பேர் பாருங்க, ஃபுல்லா சினிமா ஆக்டர், ஆக்ட்ரஸ், சீரியல் ஆக்டர், ஆக்ட்ரஸ் எல்லாரோட டேட்டா பேஸும் மைண்ட்ல இருக்கும். சில பேருக்கு, ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே சொல்றேன், மைண்ட்ல இருக்கும். அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த அந்த செக்ஷுவல் அஃபேர்ல இருந்து, மெரிட்டல் அஃபேர்ல இருந்து எல்லாத்தையும் இப்படி டேட்டா பேஸா மைண்ட்ல வச்சிருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், அப்ப உங்க லைஃப் நீங்க வாழவே இல்லை, நீங்க தேவையில்லாத குப்பைங்களை தான் மைண்ட்ல சுமந்துட்டு இருக்கீங்க. அப்ப அந்த கர்மாவை சேர்த்து நீங்க சுமந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை, பதிவுகளை மைண்ட்ல சுமக்காம அந்தமா நம்ம வேலையை பார்த்தோமா போனோமான்னு இருந்தாலே கர்மனுடைய தாக்கம் அவங்க பாட்டுக்கு அவங்க கர்மாவை அவங்கவுங்க அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சிம்பிள்.